இந்த சமுதாயம் போதையினால் சீரழிந்துட்டு இருக்கு. இந்த போதையில்லா உலகமும் இதை உருவாக்கணும்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு தேவை. இது சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் இந்த போதையை பற்றி விழிப்புணர்வு மாணவர்கள் கொடுக்கணும். இந்த போதை வேண்டாம், இந்த போதையினால் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படணும் ஒரு கவுன்சிலிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது குழந்தையிலேருந்து 5 விளையாடுது 50 விளையாடுமோன்னு சொல்லுவாங்க. 5 வயசுலேருந்து நம்ம விளைய வச்சிடணும். இனி எதிர்காலத்தில் இந்த மாணவர் செல்வர்கள் வந்து போதையை அறவை வெறுக்க வைக்கணும். இந்த குழந்தைகளுக்கு அற வழியை உருவாக்கணும். தர்மம், தாய் தகப்பனை வணங்குறது, நல்ல செயல்களை இந்த குழந்தைகளை நம்ம இது பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த உலகத்தை நாம் திருத்த வேண்டாம், தானாக தெரிஞ்சிடும். ஏன்னா இவங்க தான் வருங்கால மன்னர்கள், வருங்கால கலெக்டர், டாக்டர் எல்லாம் மாணவர்கள் தான். இந்த வருங்காலத்தை நம்ம இது பண்ணணும்னா இந்த ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூல்லேருந்தே நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும். சமூக ஆர்வலர்கள், ஜட்ஜஸ், அட்வொகேட்டு, பெரிய அரசு அதிகாரிகள், கலெக்டர்ஸ் இவெல்லாம் வந்து குழந்தைகிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். இந்த குழந்தைகிட்ட விழிப்புணர்வு கொடுத்துட்டோன்னா இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக போதையை அறவே ஒழிச்சிடலாம். நம்ம போதையை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுகிறது மட்டும் இல்லை, குழந்தைகள் மாணவர்கள் மத்தியில் போகணும். நம்ம எதுக்காக சம்பாதிக்கும், பணத்தை எதுக்காக சம்பாதிக்கும், நம்ம குழந்தைய நல்லா வரணுக்காக இருக்கணும். ஆனால் நம்ம பணத்தை மட்டுமே தேடி போகிற மொழிய நல்ல பண்புகளை நம்ம இழக்கும். வருங்காலத்தில் நம்ம இந்த இந்தியா வல்லரசாகணும்னா மாணவர்களை நம்ம இது பண்ணணும். அந்த மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கணும். போதை வேண்டாம், காமம் வேண்டாம். குழந்தைகள் இப்போ பெண் குழந்தை வரைக்கும் வைங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து பேட் டச் அந்த டச்சை சொல்ல வேண்டாம். அந்த பெண்களை கலாச்சாரத்தில் வளர்த்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தையர் அரவணைப்பு வேணும். ஏமா நீ காலையில் என்ன மாதிரி செஞ்ச அப்படியே அந்த குழந்தைகள் நீங்கள் அரவணைங்க, அன்பை விதைங்க. அந்த குழந்தைகள் ஒழுக்கத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கும். அந்த குழந்தைய மட்டும் ஒழுக்கம் மட்டும் கிடையாது, இந்த நாடே ஒழுக்கத்துக்கு வரும். இது காரணம் பெற்றோர்கள், மாமா, அத்தை, சித்தி, உறவுகளை மேம்படுத்துங்க, உறவுகளை இது பண்ணுங்க. நீங்கள் உறவுகள் இல்லாமல் அந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்தும் போது அந்த பிள்ளைங்க அந்த செல்லில் போய் அப்படியே உட்காந்து வலைத்தளத்தில் மாட்டிக்கிடுது. அதை வீக்கே உணர முடியாது. பிறகு நீங்கள் கண்ணீர் வடிச்ச என்னத்துக்கு? குடும்ப உறவுகளை பண்ணுங்கள், பெரியவர்களை மதிக்க சொல்லுங்கள், நல்ல அறவழிகளை சொல்லுங்கள், நல்ல புக்ஸ்களை கொடுங்க, படிக்க சொல்லுங்கள். குழந்தைகள் வந்து புத்தகத்தை எடுத்து படித்து தலை குனிந்து படித்தால் அந்த குழந்தைகள் தலை நிமிர்ந்து இருக்கும். இந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் முன்னேறினா நாடு முன்னேறும், இந்தியா வல்லரசாகும். என்னுடைய தாழ்மையான கருத்து, வாழ்க இந்தியா, வளர்க சமூகம்.